ஜேபியும் இன்றைக்கி நாம் ஹேண்ட்பேக்கோட கைப்பிடியை நீட்டாக க்யூட்டாக ரொம்பவே ஈஸியாக தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஓகேவா? ரைட். முதல்ல எந்த கிளாத்தில் தைக்க போகிறோமோ அந்த கிளாத் எடுத்துக்கலாம். அதில் ரெண்டு பக்கமும் ஈக்குவலான கேப் விட்டுட்டு மையத்தில் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த நேராக நீட்டாக வச்சுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் நல்லா நேராக எடுத்து விட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பக்கம் இந்த மாதிரி மடக்கிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் இதை இப்படி மடக்கிட்டு 2 வச்சிட்டோம்னா நமக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேவா? ரைட். இந்த கிளாத்தை இந்த பக்கம் மடக்கி இந்த கிளாத்தை இந்த பக்கமாக மடக்கி 2ஐயும் சேர்த்து பிடிச்சிடலாம். சேர்த்து பிடிச்சிட்டோன்னா கரெக்டாக நமக்கு 3/4 அங்குலம் அளவில் கைப்பிடி கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் அதே அளவை மடக்கி எடுத்துக்கலாம். நல்லா இழுத்து பிடிச்சிக்கலாம். லூஸ் இல்லாமல் கிளாத்தில் இடையில தொய்வு இல்லாமல் நல்லா இழுத்து பிடிச்சி தைச்சிக்கலாம். இந்த கைப்பிடியை அப்படியே திருப்பி வச்சிடலாம். எங்கே முடிச்சோமோ முடிச்ச இடத்துலையே திருப்பி மறுபடியும் ஒரு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி தைக்கிறப்போ நமக்கு நல்லாவே நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ரைட். இது ஜேபியின் தையலகம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்றைக்கி பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.